வேற ஏதாவது உட்காந்து எழுதுறது யோசிக்கிறது. ஆனால் படம் பண்ண சொன்னா போறதில்லை. அப்படியே ஒரு மாதிரி போதை போட்டு ஒரு மாதிரி இருந்துட்டோம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த பண்ணிக்கலாம்னாலே பண்ணிக்கலாம் தான் சார் போயிடும். அதுக்கப்புறம் நான் பண்ணலாங்கும் போது கேட்டப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. நம்ம முதல்ல வந்து எங்க எரிஞ்சிருக்கும் திருப்பி வரும்ல சார். அது திருப்பி நான் வந்து பண்ணலாமான்னு கேட்கும்போது பண்ணிக்கலாம், நீங்க வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பண்ணிக்கலாம்னே போயிடுச்சு வாழ் 22 வருஷம். ஸோ அப்படி அதுக்கு நடுவில் எழுதணும் போய் மின்னலே டைலாக் எங்கேயாவது விழிப்பு வந்து நடுவில் வரவே இல்லையா சார்? எங்கேயுமே ஒரு ஐடியாவே தோணவே இல்லை சார். அதுக்கான இடைவெளியை நான் கொடுக்கவும் இல்லை. விஜய் சார் வந்து படம் பண்ண சொல்லி எஸ்எஸ்சி கூப்பிட்டு கதை கேட்குறாரு. ஒரு 2.25 மணி நேரம் நரேஷன் கொடுக்குறேன் நான். பட் அதெல்லாம் எப்படி நரேஷன் கொடுக்குறேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். என்ன இப்படி 2.25 மணி நேரம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு அடுத்த நாள் வாங்க படம் பண்ணலான்றாரு. பட் நான் போகிறேன் அடுத்த நாள் தப்பாக தான் போய் நிற்கிறேன். அந்த டேட்டு தான் புதிய கீதைன்னு படம் பண்ணாங்க. அந்த படம் அது போட்டு ஜெகன் ஒருத்தர் டைரக்டர். பட் எனக்கான டேட்டு தான் அது. பட் நாம போய் ஸ்கிரிப்ட் ஓகே, நான் சரியா இல்லை, ஸ்கிரிப்ட் ஓகே, நான் ஓகே இல்லை, பட் தப்பா போய் நிற்கிறோம், யாருக்கு கொடுக்க முடியும்? ஸோ அப்படிதான் அஜித் சார் அவங்க பயந்துட்டாங்க உங்களை வச்சு பண்ண முடியாது. ஆமாம் பண்ண முடியாது. பட் நானும் பண்ணுங்கன்னு கேட்கவும் இல்லை சார். நானும் வந்து நான் இனிமேல் சரியா இருக்கேன்னு நானும் கேட்கல. நான் பாட்டு போகிறேன் சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்றேன். என்னையா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து தோணலை சார், நம்ம தப்பா. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது மாதிரி தோணுச்சு. ஒரு சூழலில் அது வந்து இனிமேல் படம்லாம் டைரக்ட் பண்ணுறதுலாம் நமக்கு கஷ்டம். நமக்கும் வந்து அப்படி எழுதிக்கலாம், யாருக்காவது போய் எழுதலாம், வேலை செய்யலாம். யாராவது ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு லைன் கொடுத்தாங்கன்னு அதை டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது பணம் வருது, இப்படியே போயிடலான்னு தோணுச்சு தவிர. ஏன் அப்படி முடிவு எடுத்தீங்க? ஏன்னா டைரக்ட் பண்ணணும்னா குடிக்க முடியாது சார். டைரக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. காலையில் இருந்துச்சா வேலை பார்க்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஆக்டிவாக இருக்கணும். அது வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த வேலையை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் குடிச்சிட்டு படம் பண்ணதுக்கு நானும் ரெடியாக இல்லை. எழுதணும்னா பிரச்சனை இல்லை, எங்கேயாவது ஓரமாக உட்காந்து எழுதிக்கலாம். என்ன கணக்கு. பட் ஆனால் டைரக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிடக்கணும், வேலை செய்யணும், போய் 4 பேரை பார்க்கணும். அது நமக்கு தெரியல. நமக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஹிட்டு கொடுத்துருக்கோம். அது எப்படி இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அது வேண்டான்னு தோணிடுச்சு. நம்ம எழுதிக்கலாம், இது வேணாம், நம்ம கஷ்டம். ஏன்னா ஏன் எழுதிக்கலாம்னு முடிவு பண்ணது என்னென்னா, நம்மளால் குடிக்காமல் இருக்க முடியல. குடி முக்கியமா, இப்போ டைரக்ட் பண்ணுறது முக்கியமானா குடி தான் முக்கியம், டைரக்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷனுக்கு உடலும் மனசும் புத்தியும் வந்துருச்சு. அப்படிதான் இருந்தோம். ஸோ அப்படியே போயிடுச்சு. அது வேணாம் அப்படின்னே போயிடுச்சு. சூர்யா சாரை மிஸ் பண்ணது, அஜித் சாரை மிஸ் பண்ணது. அஜித் கதை சொன்னீங்களா? போயிட்டு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் லைன் பேசிட்டோம். நம்ம சுரேஷ் சந்திரா சார் தான் கூப்பிட்டு போறாரு. ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் அப்பாயின்மெண்ட். போவே இல்லை, நான் போயிட்டேன். ஸோ இப்படி வந்து ஏன்னா அது ஒரு பெரிய இழப்பாகவும் தெரியல. ஏன்னா பண்ணிக்கலாம் ஒரு அசால்ட். என்னன்னா எது வந்து ப்ளஸ்ஸோ அதான் மைனஸாக இருந்தது. எழுத்து வந்து நிறைய காப்பாற்றிச்சு, எழுத்து தான் எனக்கு காலி பண்ணிச்சு. ஒருவேளை எழுதக்கூடிய அந்த வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அதை எழுதுறதுக்கான டேலண்ட் இல்லாமல் இருந்திருந்தா நான் ஒழுக்கமாக போய் படம் பண்ண போயிடுவேன். இது வந்து நம்மளை பெருசாக காப்பாற்றிடுச்சு. ஸோ அது வந்து அதனால் அதிலே போயிட்டு அப்படியே போயிட்டோம். ஒரு ஸ்டேஜில் தோணுச்சு இது வேணாம் அப்படின்றது. சில வருடங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. பாருங்கள், என்ன அன்றைக்கி வந்து சினிமா என்னை கூப்பிட்ட சினிமா இன்றைக்கி அதை விட எனர்ஜியாக இருக்கும், அதை விட எழுத முடியும். ஆனால் உடனே கிடைக்கல. இல்லை, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துல வந்து உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப அடிப்படையான திறமை, என்ன திறமை இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் என் லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்டது அதான். உங்களுக்கு வந்து அறிவுரை கூடக்கூடிய நண்பர்களே இல்லையா? இல்லை சார், நண்பர்கள் இருந்தாங்க சார். எத்தனை சார், அம்மாவே இருக்கட்டும் சார். அம்மாவே இருக்கட்டும். அம்மாவை விட ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே இல்லை சார். ஆமாம், ஒரு அவ்வளோ அக்கறை செலுத்தல வேறு யாருமே இருக்க முடியாது. சொல்ல தானே சார் முடியும், சொல்ல தான் முடியும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சொல்ல தான் முடியும். அதுக்கு பேர் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. உனக்கு எடுத்து கொடுக்கலாம், சொல்லலாம், இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, படம் எடுக்கிற எல்லாருக்கும் புத்தி சொல்கிற, ஒரு சீன் எழுதுற, நீ உனக்கு என்னத்தை புத்தி சொல்கிறது, உனக்கு தெரியாதா? ஸோ அப்போ இது கொழுப்பு. என்கிட்ட சொன்னாங்க சில பேர், டைம் சரியில்லை. எனக்கு அதுலலாம் நம்பிக்கையும் இல்லை சார். உனக்கு 2 7:30 அதனால தான் இப்படி இருக்க, 3 7:30 வந்துருச்சு அதனால் இப்படி இருக்க. 7:30 ஒன்றும் கிடையாது, கொழுப்பு திமிரு அப்படி இருந்திருக்கோம். அதான் நான் நினைப்பேன். இன்னைக்கு வந்து என்ன சார் இப்போ 7:30 இல்லையா என்ன? அப்போ இன்னைக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, என் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி 10 பேர் இல்லை சார். நிறைய பேர் இல்லை, ஆளே இல்லை. சில பேரை பார்க்குறோம் என் கூட வேறு மாதிரி கொஞ்சம் தப்பாக இருந்தவங்களாம் இன்னைக்கு குடும்பத்தில் எங்கேயாவது பார்த்தா சரியாக பேசக்கூட முடியல அவங்களால. வணக்கம் போடுறதுக்கே வந்து ஹை ஸ்பீடில் தான் போடுறாங்க, வணக்கம் அப்படின்ற கையே வரமாட்டேங்குது, தும்பிக்கை மாதிரி தூக்குறாங்க. அவ்வளோ பாவமாக இருக்குது சில பேரை பார்த்தா. அப்படி இருக்கதான், எல்லாமே ஹை ஸ்பீடு தான். திரும்பினா அப்படி தான் திரும்புறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்களே எப்படா நம்மளால முடியுது, இது எங்கேருந்தோ ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் இது. நம்ம இப்போ தான் முன்னோட வேகமாக திரும்புகிறோம். எல்லாமே வேகமாக இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு திக்கல் திணறல. அப்படி சினிமாவுக்கு வந்தப்போ கூட எனக்கு இவ்வளோ எனர்ஜியாக இல்லை. சினிமாவுக்கு முதல்ல வந்தல சார், அப்போ கூட எனக்கு இவ்வளவு எனர்ஜியெல்லாம் இல்லை. இப்போலாம் ஒரு இந்த எழுதி கொடுக்க முடியும் சார். மறுபடியும் நான் உங்களுக்கு சாய் வித் சித்ரா படம் பண்ணும் இன்டர்வியூ வரும்போது இந்த ஆகாயம் ப்ராஜெக்ட்டு மறுபடியும் என்ன பெருசாக ஐடென்டி பண்ணிடுது சார்.
ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சார், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம். ரெண்டாவது என்னென்னா சார், என்ன மாதிரியான ஆளுங்க இருக்காங்களா சார், சினிமாவில் இருந்துட்டு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து ஒரு 25 வருஷம் வேறு மாதிரி டவுன் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போய் மறுபடியும் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்தா அது எத்தனை பேருக்கு நம்பிக்கை? அது எவ்வளோ பேருக்கு அது வந்து என்னன்னா இப்படி ஒரு ஹிட்டு கொடுக்குறா அப்படின்னு. படம் பண்ணுறதுங்க பெரிய விஷயமே இல்லை சார். படம் பண்ணுறதோ, ஆஃபீஸ் போடுறதோ, பூஜை போடுறதோ, ஷூட்டிங் போடுறதோ, ரிலீஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் ஈஸியாக நடந்துடும் சார். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க படம் கமிட் ஆகிட்டிங் போட்டுருக்கு, ஆஃபீஸ் போட்டிங் போட்டுருக்கு, ஷூட்டிங் போட்டு, இதெல்லாம் விஷயமே நடக்கும். ரிலீஸ் வரைக்கும் நடக்கும். ஓடுமா? இங்கே அதான் சார் மேஜிக். அதான் $1 million. அதுதான் விஷயம். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதுக்கு நீ ஒன்றுமே செய்யக்கூடாது, வேலை செய்யணும். 24 ஹவர்ஸும் காலையில் 4 மணிலேருந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். நீ என்ன எழுதுனாலும் எழுதணும். ஸ்க்ரீனில் நீ வந்து ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தில் உன்னை கனெக்ட் பண்ணிட்டேன்னா நம்ம ஆடியன்ஸ் மாதிரி வச்சு கொண்டாடுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதை நீ செய்யணும்னா நீ தனியாக தான் உட்காந்து வேலை செய்யணும். தனியாக தானே உட்காந்து குடிச்ச, தனியாக உட்காந்து வேலை சில பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ மெனக்கிடுறீங்க? இப்போல்லாம் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ மெனக்கிடுறீங்க? காலைல 4 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க, 11 மணி வரைக்கும் எழுதுற, நீ ஏன் வாசிக்கிற, இதெல்லாம் பண்ணுற? வழியே கிடையாது சார். நீ ஹிட்டு கொடுக்கணும்னா செத்தாக தான் முடியும். நீ இவ்வளோ இன்னைக்கு லோகேஷ் இருக்கார் சார், லோகேஷ் கனகராஜ் இருக்கார், நெல்சன் இருக்கா, அப்படி புதுசாக யாரோ இருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார், நிலா வந்துட்டாங்க, புதுசாக வந்துட்டாங்க. நம்மளை என்ன சொல்லுவாங்க, இருந்தாலும் 25 வருஷமா நீ படம் எடுத்தா இன்னைக்கு இப்படி செட் ஆகுமா? இது ஆகுதான் ஆகலைன்றதை நீ பண்ணணும்னா நீ ப்ரூஃப் தான் பண்ணணும். செயலை விட உலகத்தில் வேற சிறந்த வார்த்தையே கிடையாது சார். செய்யி நீ இத்தனை பேர் நம்மகிட்ட இன்டர்வியூவில் பேசுனாங்களா சார், 10 நிமிஷம் படம் ஆரம்பிச்சோன்னு உள்ள கனெக்ட் ஆகிட்டானா உன்னை வச்சு கொண்டாடிடுவான். ரெண்டாவது நம்ம ஜெயிச்சா நிறைய பேருக்கு நம்பிக்கை சார். அது அதாவது நல்லா சொல்லுவோம் சார், நல்லா இருக்கிறவன் எந்திரிச்சு நிற்கிறது வரலாறே கிடையாது சார். விழுந்து கிடைக்கிறவன் எந்திரிச்சு நின்னா சார் ஹிஸ்ட்ரி. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார். அதோட நாகராஜ் சார் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் முதல்ல வந்து தினந்தோறும் படத்தை பார்க்கல. சரி அதுவும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு புரியல. பார்க்க தான் புரியுது யதார்த்த வாழ்க்கையே சார் அதுக்குள்ள வச்சிருக்காரு. அந்த வாழ்வியலே வந்து நம்ம அதாவது ஒண்ணுமே தேவையில்ல, யதார்த்த வாழ்க்கையே போதும், நம்ம சினிமால ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது அந்த படத்துல அவர் சார் காமிச்சிருக்காரு. அதுல இருந்து நான் வந்து நான் வந்து ஆல்ரெடி மீடியால நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து இன்னைக்கு சார்கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா ஒரு படத்தை பண்ணணும், அது ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயத்த கையாளணும் அப்படிங்கிற சார்கிட்ட கேட்கு சார். முதல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட்னா யோசிக்கிற ஒரு லைஃப்ல நம்ம சுத்தி நடக்கல சார். ஏதாவது நிறைய இன்சிடென்ட் சம்பவங்கள் நடக்கல. கதை வந்து நம்ம அங்க மனுஷங்கிட்ட இருந்து எடுக்கலாம், இங்க சொசைட்டில இருந்து எடுக்கலாம் ஒரு ஸ்கிரிப்ட். சரி சார். ஒரு என்னதான் இருந்தாலும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், காதலாகட்டும், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமால இருந்துன்னா பெருசா கனெக்ட் ஆகும். நான் நம்புறேன் அதான். இங்க நடக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கணும், அப்டேட்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமால இருக்கணும் ஒரு படைப்பா. சரி. பட் எந்த வேலை செஞ்சாலும் காலையில 5 மணிக்கு செய்யணும். நான் செய்யறது. சரி சார். சரி சார். எழுதுனா காலைல 5 மணிக்கு உட்காந்து எழுதுனா சூப்பரா இருக்கும். சரி சார். நிறைய பேர் எங்க சினிமால 10 மணிக்கு உட்காந்து இந்த பேங்குக்கு வேலைக்கு வந்த மாதிரி எழுதுறாங்கல்ல, 10:30 மணிக்கு வந்து அந்த அதெல்லாம் இல்லாம காலைல 5 மணிக்கு உட்காந்து வேலை செஞ்சா நல்லா இருக்கும். சரி சார். இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க சார், எல்லாருமே அதை ஃபேஸ் பண்றதுதான். அதுல இருந்து எப்படி சார் கடந்து வருது? ஒரு ரைட்டரா இருக்கும்போது ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று வரும், ஒரு இடத்துல கதை தடுப்பட்டு நின்றோம், அதுல இருந்து நம்ம மீண்டு வரும் சார். உங்களுக்கு அப்படி இருந்துன்னா விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச படங்கள் பாருங்க. ஒரு நாள் விட்டுட்டு ரொம்ப லைவா விட்டுருங்க. ஒரு எப்பவுமே கிரியேட்டிவிட்டியா தான், ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஒரு நாள் கழிச்சு காலையில உட்காந்து யோசிச்சு பாருங்க, தானா வந்துடும். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். மாற்று கருத்தே இல்லை சார். நீங்க அதுக்கு உண்மையா இருந்துட்டீங்கன்னா கிடைச்சிடும் சார் அது உங்களுக்கு. சரிங்க சார். நிறைய நேரத்துல வந்து கிளைமேக்ஸ்லங்க சார், எந்த ஒரு கதையா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல கதை எழுதிக்கிட்டே போறோம், கிளைமேக்ஸ் என்ன நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை கிளைமேக்ஸ் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுனா கரெக்டா இருக்குமா சார்? சார் அது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு விஷயம். அது சில பேர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதைக்கு வந்து ஒரு எண்டு கிடச்சிருச்சு, இந்த எண்டை நோக்கி ஒரு டிராவல் ஓப்பனிங்லேருந்தே எழுதுவாங்க. சில பேருக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அதை வச்சு டெவலப் பண்ணிகிட்டே போய் ஒன்று கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒன்று யோசிக்கிறத எழுதிருங்க சார். ரைட்டிங் நீங்கள் வந்து ஒன்று சிஸ்டத்தில் வேலை செய்கிறா இருந்தால் டைப் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா எழுதுங்க. பட் எதுவாக இருந்தாலும் யோசிக்கிறதா எழுதி பார்த்துருக்கு சார். எழுதுனா அது ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க படத்திலே ஒரு சீன் இருக்கு சார். அந்த தினதோறும் படத்திலே வந்து சுபலட்சுமி மேடம் வந்து முரளி சார்ட்ட ஒரு மொட்டை பாறையில் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேர் பேசுறதுலேயே வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே அதில் இருக்காது. 2 பேர் பேசுறதுலையுமே வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஹோல்டு பண்றதுல இருக்காது சார். 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுலேயே அட்டென்ஷன் ஹோல்டு பண்றது இல்லை. அது என்ன சார், அதுல என்ன சார் ஒரு ஸ்பெஷாலிட்டி? இல்லை அப்படி இல்லைங்க, அந்த டயலாக்ஸ் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக நம்ம அந்த டயலாக்ஸ் தான் அந்த ரெண்டாவது அந்த கேரக்டர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த சுலட்சுமி கேரக்டர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்போம். இல்லை அந்த லவ்வை பற்றி ஒரு புதுசாக ஒன்று சொல்லுவா இல்லையா, லவ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, இந்த பக்கம் ஆணி அடிச்சு அந்த பக்கம் எடுக்கிறதா, நைட்டு 10 மணிக்கு மேலே தலையெல்லாம் மிரிச்சு போட்டுட்டு உட்காந்து பாட்டு பாடுறதா,
லவ்ங்கிறது கம்பீரம், அந்த இது இருக்கு இல்லையா, அது அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு டயலாக், அந்த டயலாக்ஸ் தான் அதை நிக்க வச்சது ஆக்சுவலா. ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் உங்களை கேட்டு நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. டைரக்ட் பண்ணல, நடிக்க வந்த வாய்ப்பு எடுத்துட்டு இருக்கலாம்ல, அதையும் எடுத்துக்கல. நமக்கு வந்து என்னன்னா, அந்த உட்காந்து வேலை செய்யறது நல்லா பிடிச்சி போச்சு சார். அது எங்கேயாவது போயாச்சுன்னா ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு இடம் கொடுத்துட்றாங்க, சரி இங்கே உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு அப்படி எழுதுறது, யாரும் வந்து கேட்கறது இல்லை நம்மளை. ஏன்னா வேலை சரியாக செஞ்சோம்ல சார், வேலை ரொம்ப சரியாக செஞ்சோம். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருந்தேன்னா எனக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தா போகிறோம். நீங்கள் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு வாங்கன்னா நான் காலைல 5 மணிக்கே உட்காந்து வேலை செய்வேன். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது, எழுதுறது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நல்லா தானே இருக்குது, இது போனால் அழகாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, யாரும் தொந்தரவு இல்லை. அப்படி தான் இருந்தமே தவிர நடுநடுவில் தோணும் இவ்வளோ வேறு நிறைய சார் நான் இப்போ பண்ண போகிற ஸ்கிரிப்ட் நான் என்றைக்கே யோசிச்சது தான், எப்போவும் யோசிச்சது தான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்டேட்டில் இன்றைக்கு அரசியல், இன்றைக்கி சமூகத்தில் நடந்த சில விஷயங்கள், இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் பெருசாக வேறு மாதிரி இருக்குது. இந்த ப்ரொடியூசர் சொன்னார் ஸ்கிரிப்டே வேறையாக இருக்குது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் பழைய ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இன்றைக்கி வந்த விஷயங்கள், இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரைசேஷன்லாம் மாற்றும் போது அது இன்றைக்கி ட்ரெண்டில் வேறு மாதிரி ஒன்று வந்துருச்சு, அவ்வளோதான். பட் முன்னாடி எழுதுனது தான் சார் நிறைய விஷயங்கள், ரைட்டு. அது எல்லாமே அப்படி என்னென்னா போகிறதுக்கு தோணலை. வெளியே போய் உட்காந்துட்டு இந்த சன்லைட்டே படாமல் உள்ளே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் மாதிரி தோணுச்சு ஒரு ஸ்டேஜில். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சார் நல்லாயிருக்கு. எழுதுறதுக்கு உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது யாருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும்? பொதுவாக பிரிய அப்படிலாம் கிடையாது சார், சுஜாதா ரொம்ப பிடிக்கும் சார். சுஜாதா அதுதான் தினந்தோறும்லேயே சார் அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட லேர்ன் பண்ண முடிஞ்சது சார் ஆக்சுவலாக. அதனால தான் அந்த படத்திலே வந்து ஒரு கேரக்டர் மாதிரி அந்த புக்கை வச்சு பண்ணியிருப்பேன் நான். அவ்வளோ பெரிய வாசிப்பாளர் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி பண்ணியிருப்போம். அப்புறம் நிறைய சார் பாலகுமாரன் சாரோட நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிப்பெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு. சில பேர் சொல்லுவாங்களா சார் சினிமாவில் நான் அது வாசிச்சிருக்கேன் இது வாசிச்சிருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் வாசிக்கல, சும்மா செலக்டிவாக ஜெயகாந்தனோட சில புக்ஸ். ஆனால் எந்த புக்கு படித்தாலும் அதுலேருந்து ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கிது சார், சும்மா படிச்சுட்டு போகிறதில்ல. ஒரு புக்கு வாசித்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம், நம்ம அதுக்காக தான் படிக்கணும் நம்ம. ஸோ அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சுஜாதாவை சந்திச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு முறை சார். ஒரு தினந்தோறும் படம் முடித்த உடனே சுஜாதா சார் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு பிரியப்பட்டேன் சார். நான் இந்த படம் அவர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிரியப்பட்டோம். பட் எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு தெரியல. அப்போ அவர் பெங்களூரில் இருந்தார், அப்புறம் நம்பர் வாங்கி இங்கே வந்து பேசணும். பட் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணும் சார் அப்படின்னு. அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பேசி இப்படி சார் நான் இந்த படத்தில் வந்து உங்களை வந்து ஒரு இதாக பண்ணியிருக்கோம், ரெண்டாவது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் படம் பார்த்தா நல்லாயிருக்கும்னு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியாது, எப்போ அப்படின்னு கேட்டார். அப்போ குட்லக்னு ஒரு தேட்டர், இப்போ அந்த 4 ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, குட்லக்னு இருக்கும் சார். குட்லக்கில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது சார், அங்கே ப்ரீவியூ நீங்கள் பார்க்காதான் தான் நான் போடுறேன், இன்னைக்கு போடலாம், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நாளைக்கு எனக்கு ஷோ அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து படம் பார்க்க வரேன்னார். எனக்காக பெங்களூர்லேருந்து படம் பார்க்க வந்தார் சார். அருமை. படம் பார்க்க அவரும் சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன் சொல்லி அப்போ ஒரு ராஜீவ் கொலை வழக்கு விசாரிச்சுட்டு இருந்தார் சார். அவருக்கு சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயனும் சுஜாதா சாரும் தான் வந்தாங்க. படம் பார்க்கறதுக்காக பெங்களூர்லேருந்து வந்து குட்லக்கில் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு தான் போனார் சார். படம் பார்க்குறதுக்காக அங்கிருந்து வந்தார் சார். உடனே அவர் சார் அவர் எங்கிட்ட இன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அவர் அதில் ஒன்றே ஒன்று சொன்னார் சார். அது அந்த படம் பார்த்து முடிச்சோன்னு சொன்னார், நாகராஜ் உனக்கு என்ன தோணுதுன்னா, சமூகத்தை பற்றி, லவ்வை பற்றி, அரசியல் பற்றி, நிறைய விஷயங்கள் பற்றி உனக்கு நிறைய தெரியலாம். பட் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சினிமாவில் வச்சிடாரு. உனக்கு நிறைய தெரியுன்றதுக்காக அதெல்லாம் சினிமாவில் வச்சேன்னா சினிமா எடுபடாது. இந்த படம் உன்னை காப்பாற்றிவிடும், ஓகே. ஆனால் நமக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் ஒரு படத்தில் பண்ண முடியாது. ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணணும்னா ஒரு புக்கு கிடையாது எழுதிட்டே போகிறதுக்கு, 40 வாரம் 50 வாரம் எழுதுக்கு. 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு விஷயம் பண்ணணும்னா நீ எல்லாத்தையும் கொண்டு வச்சேன்னா எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாமல் போயிடும். ஒரு அற்புதமான விஷயமா கூட இருக்கும், இது டிஸ்டர்பாக இருந்தால் எடுத்துரு. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சினிமாவில் அது போர் அடிச்சிடும். ஸோ அதனால எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் முதல்ல எடுக்க கற்றுக்கும். எழுத கற்றுக்கோன்றதை விட எடுக்க கற்றுக்கும். சூப்பர். அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீ அடுத்த படத்தில் கூட யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு வந்து அரசியல் பற்றி, ஏன்னா நீ இதில் வந்து லவ் சொல்ல வந்திருக்க, ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்குள்ள அரசியல் சொல்கிறேன், ஆனால் பேலன்ஸ் ஆகி தப்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு படத்துக்குள்ள அரசியல், ஒரு படத்துக்குள்ள லவ், ஒரு படத்துக்குள்ள சமூகம், ஒரு எல்லாம் சொன்னீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நீ எதை நோக்கி போகுதுன்னு தெரியலன்னு மாதிரி ஆகிடுவாங்க. அதனால எப்போ சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரே படத்தில் சொல்லணும்னு நினைக்காது. ஒரு விஷயம்னா இதான், இதுக்குள்ளே நீ என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணிக்கணும். எக்ஸல் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாரு. அது இன்னைக்கு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டைரக்ட் பண்ணலனாலும் உங்களை ஒரு எழுத்தாளராக வசனம் எழுதுறதுக்கெல்லாமும் திரைக்கதைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிச்சதெல்லாம் யார்? நிறைய பேர்கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். இப்போ லிங்கசாமிக்கு போயிருக்கேன், கௌதம் சார்கிட்ட போயிருக்கேன். நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்தப்போ கேமராமேன் நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து யார்கிட்டையுமே நான் போகும்போது எனக்கு பேர் போடுங்க, எனக்கு நீங்கள் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை சார். பொதுவாக வந்து ரெமுனரேஷனே கூட எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படிலாம் கூட இல்லை பிடிக்கிற காலத்து. பட் ஆனால் என்னென்னா இது நாள் வரைக்கும் சினிமா தானே சார் நம்மளை காப்பாற்றிருக்கு. வேறு எந்த வேலைக்கும் போகல, நம்ம கொஞ்சம் தப்பாக தான் இருந்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரை யார்கிட்டையும் போய் நம்ம சினிமா நிற்க வைக்கவே இல்லை சார். யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு இதை கொடு அது கொடுலாம் கேட்கல. வேலை செஞ்சுருக்கோம், வேலை கொடுத்துட்டே இருந்திருக்கு. சினிமா தான் சார் இதுவரையும் காப்பாற்றிருக்கு. இதுவரை காப்பாற்றி. பொருளாதார ரீதியாக சௌரியமாகவே இருந்தீங்களா? ஆமாம் சார், கஷ்டம்லாம் ஒன்றும் படலை சார். வறுமை
கஷ்டம் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இல்லவே இல்லை சார். ம். ஏன்னா சினிமா அதுக்கு விடவே இல்லை. ம். எல்லா காலகட்டத்திலையும் போய் யார்கிட்டையும் போய் அதெல்லாம் நிற்கவே விட இல்லை. ம். நான் இங்கேருந்து போனால் அங்கேருந்து போனால் இங்கேன்னு எழுதிட்டே தான் இருந்தேன். ம். பெருசாக டிமாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. பெரிய ஹிட்டுக்கும் உட்காந்து வேலை செய்வேன், சாதாரண ஆளுங்களுக்கு உட்காந்து வேலை செய்வேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எழுத்து தானே, ம். எழுத்து வேலை செஞ்சு தான் இருந்திருக்கேன். பெருசாக டிமாண்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. அதனால எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. கடைசி வரைக்கும் இன்னைக்கு சினிமா தான் சார் காப்பாத்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்துமே. அதனாலேயே சினிமாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். சார் எங்க கூட இருக்கிறவங்களும் சர்வதேச அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, படம் பண்ணவங்களே. பட் அந்த அளவுக்குலாம் அது விடவே இல்லை. ம். நான் மட்டுமே செலவு பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். பட் அதெல்லாமே சினிமா தான் கொடுத்துச்சு. ம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த வேலை நம்ம செஞ்ச வேலை அவ்வளோ சிறப்பாக இருந்தது சார், அது பிடிச்சிருந்தது. கௌதம் மேனனை சந்தித்த முதல் நாள் நினைவு இருக்கா? ஆமாம் சார். ம். டாக்டர் முரளி மனோகர் வந்து கூப்பிட்றாரு சார். முரளி மனோகர் சாரோட மேனேஜர் தம்பி ஜெயக்குமார்னு சொல்லி ஒருத்தர், உங்கள் சிடிவிக்கு நீங்கள் வாங்க, உங்களை டாக்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னு. அப்போ ஆனால் நான் எடுத்தோடனே அதை அவர் சொன்னேன். அவருக்கு பயங்கர கோவம் வந்தது. சார் படம் பண்ணாலும் கட்டுப்பாடுவேன் நான். அதுலேயே இந்த கோவமே தெரிஞ்சது ஃபோன்லேயே. முதல்ல என் ஆஃபீஸ் வாங்க, கூப்பிட்றாரு சார் அப்படின்னு. ஏன்னா ஜோடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அது பிடிச்சிருந்தது. அப்போ நான் போனேன். நானும் கௌதம் சாரும் முதல்ல உட்காந்துட்டு கீழே ஒரு ரூம் இருக்குது, போய் பேசலான்னாரு. நான் கௌதம் சாரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் குடிச்சிருக்கேன் அப்போவே. ஆமாம் அருமை. ஆமாம். அவரு கீழே போகணுன்னு அவர் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு போகணுன்னு அவர் நினச்சாரு. நான் முதல் நாள் கூப்பிட்டுருக்கோம், வந்தால் நீங்கள் குடிச்சா வந்தது, இவரை வச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.